ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங். ஸோ என்னடா கேவிஎஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எஸ், கேவி ஸ்கூல், அதாவது கேந்திரிய வித்யாலயா, அதே மாதிரி நவோதயா ஸ்கூலுக்கான டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் எக்ஸாமுக்கு இந்த சிற்பி அப்படிங்கிற பேட்ச்ல வந்து தமிழ் நான் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் ஒரு சின்ன அப்டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷனில் நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட்டும் கூட, கரெக்டா? ஆக்சுவலாக வந்து இதுக்கான எக்ஸாம் டேட் கிட்டத்தட்ட வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,900 சம்திங், நியர்லி வந்து 15,000 அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். உங்களுக்கு வந்து இந்த 15,000 வேகன்சிக்கு டீச்சிங் நான் டீச்சிங் ரெண்டுமே சேர்த்து, அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் டக்குன்னு வந்து நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாகவே. ஸோ இந்த எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்க போகுது, இது எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னா, இப்போ தான் அப்டேட் பண்ணாங்க. நவம்பர் 21, 2025 தான் இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட் கேந்திரிய வித்யாலயா அண்டு நவோதயா வித்யாலயா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டீட்டெயிலில். ஸோ அட் த சேம் டைம் வந்து இதில் எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்களேன். ஓகே, ஸோ Tier 1 எக்ஸாமினேஷன் ஃபார் திஸ் போஸ்ட் வில் பி கண்டக்டட் ஆன் January 10th and January 11th, கரெக்டா? ஸோ 2026 January 10 and 11ல இந்த எக்ஸாம் Tier 1 வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கேவிஎஸ்க்கு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, சீக்கிரமா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு, கரெக்டா? நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு போய்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. January 10, 11 அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து வெறும் 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்குது, கரெக்டா? 1.5 மாதம் கூட இல்லை. ஸோ நியர்லி 50 days சம்திங் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் வந்துருச்சு. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க, கரெக்டாக? சரி, ஓகே கைஸ். அதே மாதிரி இதுக்கு நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம அடா 247ல இந்த கேவிஎஸ் அண்டு நவோதயா வித்யாலயாவுக்கு தனியாக ஒரு பேட்சே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அதை வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் கொடுத்துறேன். ஆக்சுவலா வந்து நம்ம அடால வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா அடா 247 உள்ள போன உடனே இங்க ஸ்டேட் எக்ஸாம் இருக்கா, அதுல தமிழ்நாடு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா கேவிஎஸ் அண்டு என்விஎஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்க, நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இதுல இருக்கு. இந்த இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபைடு சிற்பி அப்படிங்கிற பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த சிற்பி அப்படிங்கிற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா December 9 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக நவோதயா வித்யாலயா அண்டு நம்ம இது கேவிஎஸ்க்காக கொண்டு வரப்பட்டதான். ஸோ யாரெல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ ஸ்டடி பிளானை கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும், கரெக்டாக? இந்த ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட் வந்து தள்ளி போயிருந்துச்சு. இப்போ தான் இதுக்கான அப்டேட் வந்து வந்ததுனால January 10க்குள்ள இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம், கரெக்டா? January 10க்குள்ள இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு, உங்களுக்காக ஸ்பீட் அப் பண்றதுக்கு நாங்க வந்து ரெடியா இருக்கோம். கண்டிப்பா வந்து கியர் அப் பண்ணணும், கரெக்டா? இப்போ வந்து நானே வந்து பாத்தீங்கன்னா February 17 வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன் இந்த டெஸ்ட் எக்ஸாம். ஐ மீன் நம்ம எக்ஸாம் வந்து லேட்டா வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் January 10 அப்படிங்கிறதுனால என்னோட கிளாஸே வந்து ரொம்ப முன்னாடி கொண்டு போகணும். ஸோ January 10க்குள்ள, அதாவது January 1st வீக்குள்ள, January 6, 5, 6க்குள்ள உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த நம்ம பிளானரை வந்து மாத்தி கொடுப்பாங்க, கரெக்டா? ஸோ இது வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணது. இந்த இது வந்து இப்பதான் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த பிளானரை. ஸோ அதை வந்து நீங்க அதுக்கப்புறம் ஸ்டடி பிளானை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க என்டர் கூப்பன் கோட் அப்படின்னு கேக்குது பாத்தீங்களா, இதுல வந்து Y904 அப்படிங்கறத வந்து நீங்க அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வெறும் 2,729 ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படிங்கிறத உங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்துல
டெலகிராம்லயும் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ டெலகிராம்ல வந்து என்னோட ஐடி என்ன அப்படின்னா, ஸோ டெலகிராம் ஐடி Y904 பூபதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா? Y904 பூபதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோடை கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்பிள் மேட்டர். ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த சிற்பி அப்படிங்கிற பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஸ்டடி பிளான் வந்து சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து பிப்ரவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜனவரி 10, 11 அப்படிங்கிறது சொன்னதுனால உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள கிளாஸஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இதை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன், ஸோ ஜனவரி 10, 11 டயர் 1 எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க கேவிஎஸ்க்கு. ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். யாருக்கெல்லாம் இந்த பேட்ச் வந்து தேவைப்படுறோம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். நன்றிங்க.